ஹாய். இன்னைக்கு ஒரு ரிப்ளை வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜ் பெருசா டைப் பண்ணி கேட்டிருந்தாங்க. அத கண்டிப்பா அவங்களுக்கு மட்டும் நம்ம ரிப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இல்ல. அண்ட் நெறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அதுக்காக ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்ல நம்ம 2, 3 கிளாரிஃபிகேஷன் குடுக்குற அளவுக்கு பெருசா கேட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் எத மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ, அத இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அவங்க கொஸ்டின் என்னவா இருந்ததுன்னா, ஒருத்தர் நம்மள ஏமாத்துறாங்க. நம்ம தான் கஷ்டப்படுறோம். நமக்கு துரோகம் பண்றாங்க. நம்ம உண்மையா இருப்போம். ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இது எப்படி நீங்க இத எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? அண்ட் இத கேட்டா யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அவங்க கர்மா அப்படி சொல்றாங்க. அப்படி பார்த்தா எல்லாத்தையுமே நம்ம கர்மான்னு எடுத்துக்க முடியுமா? அப்புறம் ஏன் ஈர்ப்பு விதின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம தலைவிதிய, நம்மளோட கர்மாவ எல்லாத்தையுமே மாத்துறதுக்கு தானே ஈர்ப்பு விதி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது, நான் ஏன் கஷ்டப்படணும்? எனக்கு புடிச்ச மாதிரியான ஒரு லைஃப நான் ஈர்ப்பு விதி மூலமா அனுபவிக்க முடியாதா? அப்படி ஒரு வாழ்க்கை அனுபவிக்கும்போது என்ன அவங்க ஏமாத்துறாங்களே! அப்படி ஏமாத்தி நான் கஷ்டப்படும்போது என் முன்னாடி சந்தோஷமா இருக்காங்களே! சோ இந்த கர்மா, ஈர்ப்பு விதி இதெல்லாம் இருக்கா? உண்மையா? பொய்யா? இப்படிங்கிறது தான் அவங்களோட டவுட்டா இருந்தது. இப்போ என்னோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லாஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஒருத்தர் நம்மள ஏமாத்துறதோ, இல்ல நம்ம தப்பே பண்ணாம நம்மள ஒரு குற்றம் சாட்டி, அத ஒரு தண்டனை குடுக்குற அளவுக்கு நம்ம எந்த தப்புமே பண்ணல, அவமானப்படுத்துறது இப்படி எல்லாமே பர்சனலா எனக்கு நடந்ததவே நான் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே நடக்கும். ஆனாலும் நம்ம மறந்துடுறோம். சரிங்களா? யாருமே நம்மள காயப்படுத்தக்கூடாது, யாருமே நம்மள ஏமாத்தக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னாவே, நம்ம எதையுமே கத்துக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னு அர்த்தம். அதுக்காக நான் உண்மையா இருந்தேனே அப்படின்னு கேட்டா, அந்த உண்மையா இருக்கிறது தான் நம்மளோட தன்மையா இருக்கும் பொழுது, நான் ஒரு உண்மையா இருக்கேன். அதுக்கான கிரெடிட் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு குழந்தை பெத்துக்கிறேன். அந்த யாருக்காக நான் அந்த குழந்தை பெத்துக்கிறேன்? ஏன் சந்தோஷத்துக்காக. 4 பேர் என்னை எதுவும் கேட்கக்கூடாது. இந்த சொசைட்டில எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும். கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தைங்க வேணும் அப்படின்னுட்டு என்னோட சுயநலத்துக்காக நான் குழந்தைய பெத்துக்கிறேன். இப்ப பெத்துட்டு அந்த குழந்தைய நான் வளர்த்துன பிறகு கிரெடிட்ஸ் நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? நம்ம குடும்பத்துக்காக செலவு பண்ணிட்டு, நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம லைஃப சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, எல்லாத்தையுமே நீங்க பண்றதுங்கிறது உங்க கடமை இல்லையா? சோ அந்த மாதிரி தான். அதுக்கு நீங்க எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்க முடியாது. உங்க கடமைய செய்யறதுக்கு யாருமே இந்தாப்பா நீ காலையில கரெக்ட்டா 3 வேளை சாப்பாடு சாப்பிட்ட, அதுக்கு இந்தா இவ்ளோ காசு வச்சுக்கோ. நீ இன்னைக்கு கரெக்ட்டா பல்லு விளக்கிட்ட, இன்னைக்கு நீ காலையில கரெக்ட்டா வேலைக்கு போயிட்ட, நீ ஸ்கூலுக்கு போயிட்ட. இப்படியான விஷயங்களுக்கு எப்படி நம்ம ஒரு கிரெடிட்ஸ மத்தவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாதோ, அதே மாதிரி தான் நான் நல்லவனா இருக்கேன். நான் உண்மையா இருக்கேன். நான் ஒருத்தர் மேல அன்பா இருக்கேன். நான் ஒருத்தவங்கள நம்புனேன் அப்படிங்கும் பொழுது, அது உங்களோட தன்மை. சரிங்களா? அந்த இடத்துல நீங்க எந்த கிரெடிட்டுமே எதிர்பார்க்க கூடாது. நம்பர் 1. சோ இந்த இடத்துல நீங்க கர்மா, எல்ஓஏ அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நீங்க நல்லவங்களா இருக்கீங்களா? நீங்க அப்படியே இருங்க. உங்கள ஏமாத்துனாலும் நீங்க நல்லவங்களா இருங்க. இல்ல உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் நல்லவங்களா இருங்க. அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சுங்களா? நீங்க சொன்ன மாதிரி எல்ஓஏவும், கர்மாவும் எப்பவுமே கான்ட்ராடிக்ஷன் கிடையாது. ஏன் நான் இத சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மாவில் இருக்கும் பட்சத்துல மட்டும் தான் இந்த விஷயம் உங்க காதுக்கு எட்டும். நீங்க அதுக்குள்ள வருவீங்க. சரிங்களா? இப்ப நீங்க இருக்கீங்க இல்லையா? உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் சர்க்கிள் இல்ல ஃபர்ஸ்ட் லெவல் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போயிட்டு, ஈர்ப்பு விதினா என்ன தெரியுமா? அப்படின்ற கேள்வி நீங்க கேட்கும்பொழுது அவங்களுக்கு ஆன்சர் கிடையாது. என்ன அப்படின்னா என்ன தெரியலையே அப்படின்னா என்ன? அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா, எவ்ளோ பேர் இருந்தாலும் இந்த உலகத்துல, யார் யாருக்கு செலக்டிவா எத குடுக்கணும் அப்படிங்கிறது எத பேஸ் பண்ணியிருக்குன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம கர்மாவ பேஸ் பண்ணியிருக்கு. அந்த கர்மா அப்படிங்கிறது எங்க இருக்கு? அதுவும் வேற எங்கேயுமே கிடையாது. நம்ம செய்யற செயல்ல மட்டும் தான் இருக்கு. சோ நம்ம ரொம்ப ரொம்ப பகுத்து எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஓவர் கிளாரிட்டில இருக்கணும். சரிங்களா? இந்த டவுட் இவங்களுக்கு மட்டும் கிடையாது. நெறைய பேருக்கு நம்மள்ல இருக்கும். நான் சோகமா இருக்கேன், கஷ்டப்படுறேன். நான் அப்படியே கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கேன். ஆனா என் கண்ணு முன்னாடி அவங்க அவ்ளோ ஹாப்பியா, சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா அது கிடையாது. அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. உங்களுக்கு வேணா அப்படி தெரியலாம். ஏன்னா நீங்க பார்க்கும்பொழுது அது அப்படிதான் இருக்கும். இயற்கைக்கு சில நேரம் எடுக்கும். ஏன்னா, இந்த கர்மா அப்படின்னு வரும்பொழுது அதுல நெறைய ரூல்ஸ் இருக்கு. கண்டிப்பா நான் இந்த கர்மாவோட ரூல்ஸ் பத்தி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணியே ஆகணும். அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கூட நீங்க பெட்டரா இருப்பீங்க. அதாவது
இப்ப என்னன்னா கர்மான்னு சொல்லிட்டேன் இல்லையா? நம்ம கண்ணு முன்னாடி அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணமா இருக்கும். ஆனா நீங்க போய் அவங்க இடத்துல நின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கும். இன்ஃபாக்ட் நம்ம அன்னைக்கு அவன ஏமாத்துனோம். ஒருத்தன நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுத்தியிருக்கோம். அதனால தான் இன்னைக்கு இத நான் வந்து அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் இல்லாமயும் இருப்பாங்க. அத ரியலைஸ் பண்ணி இனிமே நாம அப்படி இருக்கக்கூடாதுன்னும் அவங்க நினைப்பாங்க. சோ இந்த 2 எப்படி அவங்க நினைச்சாலும், அவங்களுக்கு உண்டான விஷயம் அப்படிங்கிறது வந்து போயே சேரும் தான். ஏன்னா வந்துட்டு கர்மா அப்படிங்கிறது என்ன? நம்ம என்ன செய்றோமோ, நம்ம என்ன குடுக்குறோமோ கண்டிப்பா அது நமக்கு வந்தே சேரும். அது அப்படியே தான் வரணுங்கிறது கிடையாது. விஷயங்களும் நம்மளோட அந்த சூழ்நிலையும் வேற மாரி இருக்கலாமே தவிர, நம்ம குடுத்த மனவலி அதே மனவலியாவே வரும். நீங்க குடுத்த ஒரு சந்தோஷம் அடுத்தவங்களுக்கு குடுத்துருக்கீங்கன்னா, அதே சந்தோஷமா உங்களுக்கு திரும்பி வரும். ஒருத்தவங்களோட கஷ்ட காலத்துல நீங்க ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா இருந்திருக்கீங்க, மாரல் சப்போர்ட்டா இருந்திருக்கீங்கன்னா, அதே மாதிரியான ஒரு மாரல் சப்போர்ட் உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர, ரொம்ப வந்து நம்ம இன்னொன்னு ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா மத்தவங்கள மாதிரி எல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாதாரணமான விஷயமே கிடையாது. 4 பேர் வந்து ஒரே மாரி நினைக்கிறாங்க அப்படின்னா, அதுல ஒருத்தர் மட்டும் டிஃபரெண்ட்டா நினைப்பாங்க. சரிங்களா? நமக்கு எவ்ளோ பிரச்சனை வந்தாலும், அதாவது என் தலையெழுத்து இப்படிதான் நான் சாகுற வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அழுது புலம்புற இடத்துல கூட, நம்ம அந்த ஒரு தாட்டுக்கு போக்கூடாது. இன்னைக்கு நான் இப்படி நினைச்சுட்டேன் அப்படின்னா, இதோட கர்மா எங்க இருந்திருக்குன்னா, நான் ஏற்கனவே அது வந்து நேத்தா இருக்கலாம், முந்தா நேத்தா இருக்கலாம். என்ன உங்களோட பாஸ்ட்ல அது எப்ப வேணா இருக்கலாம். அன்னைக்கு நான் பண்ணுனதுக்கு இன்னைக்கு நான் இப்ப வந்து அத அனுபவிச்சுட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு இத நான் இங்க மாத்தலன்னா, திரும்ப இதே மாதிரி இதே இடத்துல வந்து நான் இன்னொரு நாள் நான் நிப்பேன். சோ இது அந்த இன்னொரு நாள் நிக்கணும் இல்லையா? அது எனக்கு வேண்டாம். அப்ப நான் இங்க என் மைண்ட் செட்ட எப்படி வச்சுக்கணும்? என்னோட செயல்கள் எப்படி இருக்கணும்? எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? அப்படிங்கிற அளவுக்கு நீங்க திங்க் பண்ணணும். அந்த திங்கிங் பண்ற மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே, உங்களுக்கு இப்படி சாதாரணமா எல்லாத்துக்கும் வர டவுட்ஸ் வராது. சரிங்களா? ஏழையா இருக்கவன் ஏழையாயிட்டே போறான். கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டே இருக்கான். நம்மள ஏமாத்துனவன் துரோகம் பண்ணவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இது எல்லாமே இல்யூஷன். நீங்க ஹேப்பியா இருக்கீங்க பாத்தீங்களா? அந்த ஹேப்பியும் இல்யூஷன். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வருத்தமா இருக்காங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? எல்லாமே இல்யூஷன் தான். நீங்க அதுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் தான், ஒரு கரெக்ட்டான அந்த ஒரு என்லைட்மென்ட் பாத்ல நம்ம வந்து முடியுமே தவிர, அப்படி இல்லாம மத்தவங்க மாரியே இருந்தா கடைசி வரைக்கும் இந்த இந்த டவுட்ஸோடயே நம்ம பொறந்து, டவுட்ஸோடயே வாழ்ந்து, டவுட்ஸோடயே சாக வேண்டியதான். கண்டிப்பா கர்மாக்கும், எல்ஓஏக்கும் வந்துட்டு கண்டிப்பா மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. நீங்க நம்பணும். சோ, ஃபைனலி எல்ஓஏ இருக்கு, கர்மா இருக்கு. எல்லாத்துக்குமான எஃபெக்ட் வந்து கண்டிப்பாவே இருக்கு. நீங்க என்ன செய்றீங்களோ அது உங்களுக்கு வந்தே தான் தீரும். அத நம்புங்க. ரொம்ப வந்து ரிலாக்ஸ்டா உங்களோட லைஃப கொண்டு போங்க. தேங்க் யூ.